ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூஎஸ்டிடி டோமினன்ஸ் உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் யூஎஸ்டிடி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு லாஸ்ட் வீக் இல்லை அதுக்கு முந்தின வீக் வந்து எங்களுக்கு ஆல்ட் கோயின்ஸில் மிகப்பெரிய ஒரு டம்ப் கொடுத்துருக்கும். அந்த டம்பில் வந்து எங்களுக்கு 9.217 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டவுனில் ஃபால் ஆகிட்டு வருது. ஸோ இந்த டவுன்ஃபால் ஆகிறது வந்து எங்களுக்கு நான் ப்ரீவியஸாக பார்க்குறேன். ப்ரீவியஸாக பார்த்தோன்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ஷன் அடிச்சோ, எங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குதோ, மேஜரான ரிஜெக்ஷன் ஜோன் சரியா, அந்த பிளேஸில் தான் இப்போயும் போய்ட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணதும் ப்ரீவியஸாக உள்ளது மேஜர் கனெக்ஷன் இருக்குதுன்னு கேட்டால் எஸ் கனெக்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு வேஸ் உண்டு எங்களுக்கு இந்த பிளேஸில் கொடுத்துருக்கும் சரியா. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு வந்து எனக்கு இதே ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சைட்வேஸ் எனக்கு இந்த மாதிரி சைட்வேஸ் வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கும் சரியா. அதை கொடுத்ததுக்கு பின்னால் எங்களுக்கு அந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்கும். எங்களுக்கு அந்த சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருக்கும். மேலே மூவ் ஆகின மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அதுக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி டவுனில் வந்திருக்கும். அதுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து இப்போ எங்களுக்கு மார்க்கெட்டை கீழே வந்துச்சு தானே. இப்போ இங்கே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு எங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சோ அதே பிளேஸுக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு அங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் டம்பாக இருக்கும் சரி. அப்புறம் திருப்பி டம்ப் ஆகின மார்க்கெட் வந்து திருப்பி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சுருக்கோம், திருப்பி மறுபடியும் மேலே போயிட்டு கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு போல் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி கீழே டம்ப், திருப்பி பம்ப், திருப்பி ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு டம்ப். இந்த மிகப்பெரிய டம்பில் தான் எங்களுக்கு வந்து 2024 ஒரு பெரிய ஒரு பிக் பம்ப் ஒன்று எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மாதிரி இருந்துச்சு சரியா. அதுக்கு பின்னால் 2025 அந்த சீசனில் எங்களுக்கு வந்து சைட்வேஸ் தான் கொடுத்துச்சு. சைட்வேஸை கொடுத்ததால தான் எங்களுக்கு கொஞ்சம் பம்ப் பண்ண பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2026 ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக ஒரு பம்ப் ஒன்று இருக்கலோ பிட்காயின்லாம் வந்து ஹியூஜான டம்ப் கொடுத்த ரீசன் வந்து இந்த யூஎஸ்டிடி டோமினன்ஸ் வந்து பம்ப் ஆகின ரீசனால் சரியா. இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, ஓகே இப்போ பார்ப்போம் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு எங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சோ அதே பிளேஸில் தான் ரிஜெக்ஷன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே ஒரு டபுள் டாப் பேட்டர்னோட ஃபார்ம் ஆகிறது விளங்கும் சரியா. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டபுள் டாப் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து எனக்கு இந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 6.970% வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணணும் மார்க்கெட் சரி. இந்த பிரேக் டவுனுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து எத்தனை % டம்ப் கொடுத்துருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரீவியஸாக பிரேக் டவுனுக்கு பின்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 35%, ஆல்மோஸ்ட் ஒரு 35% வந்து எங்களுக்கு டம்ப் பண்ண கொடுத்துருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வச்சு பார்த்தோம்னு சொன்னால் 35% அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த யூஎஸ்டிடி டோமினன்ஸ் வந்து இங்கே 4.461 வரைக்கும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸ் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டான இந்த பிளேஸில் வந்து இந்த ஜோன் வரைக்கும் எனக்கு இந்த யூஎஸ்டிடி டோமினன்ஸ் வந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. இப்போ இந்த பிளேஸுக்கு நம்ம வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணிடும் சரியா. இந்த பிளேஸுக்கு யூஎஸ்டிடி டோமினன்ஸ் எல்லாம் வரக்கூட நியூ ஆல் டைம் ஹையாக ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ 2021 வந்து எங்களுக்கு கால் சீசன் வந்துச்சு தானே. 2021 நாங்கள் ஆல் சீசனை பார்த்தோம்னு சொன்னால் 2021 எங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்டிடி டோமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒன்று இது இந்த பிளேஸில் எங்களுக்கு ஹை ஒன்று வச்சு 2020 அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து 2021 மார்ச் வரைக்கும் எங்களுக்கு டம்ப் கொடுத்துருக்கும். டம்பை கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி எங்களுக்கு வந்து ஜூலை வரைக்கும் பம்ப் ஆகிருக்கும். திருப்பி டம்போட கொடுத்துருக்கும் நவம்பர் வரைக்கும். ஸோ இந்த
மார்ச்சும் ஜூலைக்கு பின்னாலேயும் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று பார்க்குறதுக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்கலாம்னு சொன்னால், இப்போ வந்து எனக்கு இந்த டபுள் டாப் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணணும். டபுள் டாப் வந்து பிரேக் அவுட் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்து எனக்கு இதே ரேஞ்சுக்கு வரணும். இப்போ இதே ரேஞ்சுக்கு வந்து எனக்கு சைட் வேஸாக கொடுக்கக்குள்ள எனக்கு அந்த பிளேஸில் வந்து அல்ட் சீசன் சொல்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இருக்கும். பட் இந்த அல்ட் சீசனுக்கு முன்னாடி அதுக்கு வந்து இந்த ப்ரீ அல்ட் சீசன் சொல்லி இந்த வேவ் 1, வேவ் 2, வேவ் 3 அண்ட் ஃபைனலாக தான் எங்களுக்கு அல்ட் சீசன் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்போ வேவ் 1 வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பிரேக் டவுனுக்கு பின்னால். இப்போ இந்த பிரேக் டவுன் வந்து எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் வேவ் 1 வந்து எங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு ஆர்எஸ் எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ஆர்எஸ் எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட சொன்னால் இந்த பிளேஸில் எக்ஸாக்ட்லி இந்த இதுக்கு முன்னாடி வச்ச இந்த ஹையில் தான் எங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு போட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு போட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து ஒவ்வொரு சோல்டு வரைக்குமே எங்களுக்கு வந்துருக்கும். எங்களுக்கு ஒவ்வொரு போட்டுக்கு போயிட்டு சீசன் வந்து 2022, பட் ஒவ்வொரு சோல்டுக்கு வந்து 2024 கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து எங்களுக்கு இந்த யூஎஸ்டிடி நோமினன்ஸ் வந்து ஒவ்வொரு சோல்டுக்கு வரதுக்கான டைம் பீரியட் ஒன்று எடுத்திருக்குது. சரியா? அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ஒவ்வொரு போட்டுக்கு போன சீசன் வந்து இங்கே எங்களுக்கு வந்து இங்கே இந்த ஹை இருக்குது, 2வது நடந்த இந்த ஹை. அப்போ எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஆர்எஸ்ஐலையும் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுது. சரி, அப்போ எங்களுக்கு 2வது ஹையில் வந்து ஒவ்வொரு போட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே ஆர்எஸ்ஐயில் கீழே வந்துட்டு திருப்பி எங்களுக்கு மார்க்கெட் மேலே போய்ட்டு டேப் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அப்போ நாங்கள் இப்போ 2026 2026 இருக்கணும். அப்போ எங்களுக்கு வந்து 2028 வந்து 2027, 2028 அந்த சீசனில் வந்து எங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ எங்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு வந்து இந்த டபுள் டாப் வந்து பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னு சொன்னால், சூன் பிரேக் டவுன் நடந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு குயிக்காக நடக்குதோ அந்த அளவுக்கு குயிக்காக மார்க்கெட்டில் வந்து இந்த புல் ரன் சொல்ல வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன்னு சொன்னால், மந்த்லி சார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஓவர் புக் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் போட்டில் தான் இருக்குது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 67.55 வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது. சரி, அப்போ எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்லி ரிஜெக்ஷன் ஒன்று அடிச்சிச்சின்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டபுள் டாப் வந்து பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூன் கமிங் மந்த்ஸில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து இந்த பிரேக் அவுட் நடக்கணும். அந்த பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்ட்லி அந்த பிளேஸ் எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஜோன் வரைக்கும் நான் சொன்னேன். இந்த ஜோன் வரைக்கும் எனக்கு 4.404 4.06 வரைக்கும் எனக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் எதிர்த்து நம்பருக்கு டிக் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.